ஹலோ நண்பா, சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க பெரிய பர்த்டே விஷஸ். அப்புறம் நம்ம யுவன் அவர்கள் பர்த்டே இன்றைக்கி தான். அவருக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்பிக்கையோடு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் த ஹீரோ அவர் சொல்லிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணிக்க டேரக்ட் பண்ணிருக்க படம் தான் இது. இதில் தளபதி விஜய் உங்களுக்கே தெரியும் யார் நடிச்சிருக்காங்க. அது சொல்ல வேணாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது செப்டம்பர் 5 இன்னும் 1 வீக் கூட இல்லை, இந்த படம் ரிலீஸ் வரப்போகுது. அது ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் செம்ம வெயிட்டிங்கில் தான் இருக்கேன்னு சொல்லணும். அந்த படத்துலேருந்து ஆல்ரெடி சாங்ஸ், அப்புறம் கிளிம்ஸ், ட்ரெய்லர் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சாங்ஸு ஒரு மிக்ஸ்டு எப்படி இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்தப்போ செம்மையாக இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்டேஷன் படக்குழு சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டா ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அக்ஷனா கல்பட்டி அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த படத்தில் வந்து 4th சிங்கிள் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சாங்கை வந்து இன்றைக்கி யுவனோட பர்த்டே வேறையா, அதுக்கும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யுவன் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட், தளபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட். நானும் பேசிக்க தலைவர் தான், அது தெரிஞ்சது தான். சொல்ல போனால் எனக்கும் மற்ற சாங்ஸ் கேட்குறப்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு மெயினாக ஸ்பார்க் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த மட்டை சாங் வந்திருக்கு. இந்த மட்டை சாங்கை பற்றி என்னோடய ரிவ்யூஸ், என்னோடய தாட்ஸ், எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சி, அதில் என்னென்னா அந்த சாங்கில் லைக் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் வந்து யுவனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. யுவன், வேல், அப்புறம் நாராயணன், ரவி சங்கர், அப்புறம் சாம், இவங்கெல்லாம் வந்து இந்த சாங்கை வந்து பண்ணியிருக்காங்க. விவேக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அவர் தளபதினாலே செம்ம ரிலீஸ் கொடுப்பாரு. இதுக்கு வேறு லெவல். ஒரு சில இடத்துல சொன்னால் செம்ம ரிலீஸ் கொடுத்தா தான் சொல்லணும். அவர் தான் இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சாங்கை வந்து ஒரு நாஜிஸ்தா மியூசிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்காவான ஃபோக், ரொம்ப நாள் யுவன்கிட்டேருந்து ஒரு பக்காவான ஃபோக். வெங்கட் பிரபு படத்துலேயே எப்போவுமே ஒரு பாட்டு வைப்பில் ஒரு சாங் இருக்கும். அந்த மாதிரி இது இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாங்கை. இது புதுப்பேட்டையோட பிஜிஎம் மாதிரியே இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போனான். அதை ஒரு சில பேருக்கு தோணலாம். ஆனால் வந்து அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்போது ஓவராலாக சாங்கை பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த டான்ஸோடு சரி எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு படத்தோட ரெசம்பிள் போக்கிரி, துப்பாக்கி, அப்புறம் வேறு என்ன படம், நிறையா படம் வந்து ரெசம்பிளாக அதில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இதில் சாங்கில் பார்க்க முடிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது கொரியோகிராஃபர் பண்ணி வந்து சுரேந்திர மாஸ்டர். இந்த தெலுங்கு மூவிஸ் அதிகமாக பண்ணியிருக்காரு. கடைசியாக மகேஷ் பாபு ஒருத்தர் கூட ஒரு சாங், அந்த மாமா மகேஷாங்கிற சாங் கூட பண்ணியிருந்தார். அவர் தான் இதில் பண்ணியிருந்தார். இதில் ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். டான்ஸு இல்லை டிஜியும் பண்ண தளபதி தான் இருக்கிறனால சாங்கும் சரி, அவர் கொடுத்த ஸ்டெப்பும் விட்டு சரி செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சாங் எந்த இடத்துல வரும்னு இன்ன வரைக்கும் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி தான்
விபி அவர்கள் இன்னும் வச்சுருக்காரு. மேலும் அவர் சொல்லியிருந்தார், இன்னும் ஒரு ரீமிக்ஸோ மேபி ஏதோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு சிலது இந்த சாங்கோட சேர்த்து அடுத்ததாக இருக்கும் அப்படின்னு சமீபத்தில் இன்டர்வியூ சொல்லியிருந்தார். இந்த சாங் ஓவரால் சொல்ல போகணுன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு 5க்கு நான் 3.5 அந்த மாதிரி நாங்கள் கம்பல்சரியாக கொடுப்பேன். நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து மேலும் இந்த படத்தில் அர்ச்சனாக்கள் பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அவ்வளோ ஐப் கொடுக்கக்கூடாது, ஆனால் படம் வந்து இது இருக்கணும், ரொம்ப ஐப் கொடுத்துட்டோன்னா அப்புறம் அந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறதுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவல் ஆயிடுச்சுன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதையும் சொல்லியிருந்தாங்க மென்ஷன் பண்ணி. இந்த படம் ஒரு 400 crores பட்ஜெட்டில் எடுத்தோன்னு அதையும் அவங்க இப்போ இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த மட்ட சாங்கை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் என்னை பற்றி எதுவும் சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாங்குக்கு உங்கள் ரேட்டிங் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனிமேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.